Hi students, welcome to Design of RCC Structures class. இப்போ உங்களுக்கு question pattern change ஆயிடுச்சு. இதுவரை MCQ questions, that is multiple choice questions மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ again change பண்ணியிருக்காங்க. That is MCQ questions உண்டு, 2 mark questions and 10 marks problemsும் இருக்குது. நம்மளுடைய சேனலில் டிசைன் ஆஃப் ஆர்சிசி ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்தவரையில் இப்போதைக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். 2 மார்க் கொஸ்டின்ஸும் ஒரு 10 மார்க்ஸுக்கு இருக்குது. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன் வீடியோஸை மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணால் போதும், கண்டிப்பாக அட்டன் பண்ணிக்கலாம். 10 மார்க்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் டாப்பிக்கில் இருக்குது, அதே ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோஸை தான் டிசைன் ஆஃப் ஆர்சிசி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கான பிளேலிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணி விட போகிறோம். நீங்கள் அதே ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆர்சிசி ஸ்ட்ரக்சர்ஸில் யூனிட் 4 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யூனிட் 4ல் டிசைன் ஆஃப் ஸ்லாப்ஸ் பை லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்லாப். மெயின் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்லாப் இஸ் 1-way ஸ்லாப் அண்ட் 2-way ஸ்லாப். இந்த கிளாசிஃபிகேஷன் அக்கார்டிங் டு இட்ஸ் டைமென்ஷன், அதாவது அந்த ஸ்லாபினுடைய லாங்கஸ்ட் ஸ்பேன் லென்த் டிவைட் பை ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன் லென்த், இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 இருந்தால் தட் இஸ் 1-way ஸ்லாப். சேம் வைஸ் longest span length divide by shortest span length and the value less than 2 இருந்தால் 2-way slab. 1-way slabல again 3 classification இருக்குது. Simply supported 1-way slab, cantilever slab and continuous 1-way slab. Same wise 2-way slabல simply supported 2-way slab, restrained slab and continuous 2-way slab. And 1-way slabுக்கும் 2-way slabுக்கும் இன்னும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போ யூனிட் 4ல் சாப்டர் 4.1ல் 1-way ஸ்லாபை பற்றி படிக்க போகிறோம். சாப்டர் 4.2ல் 2-way ஸ்லாபை பற்றி படிக்க போகிறோம். சாப்டர் 4.1 டிசைன் ஆஃப் 1-way ஸ்லாப். 1-way ஸ்லாப் இந்த டேர்மில் இருந்து இந்த 1-way ஸ்லாபுக்கான டெஃபினேஷன் நம்ம பார்த்துக்கலாம். தட் இஸ் அதனுடைய லோட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன் டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் 1-way ஸ்லாப் வந்து ஆப்போசிட் 2 எட்ஜஸில் மட்டும்தான் சப்போர்ட் இருக்கும். லோட் சப்ளை பண்ணும்போது அந்த ஆப்போசிட் எட்ஜஸில் இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டுக்கு மட்டும்தான் அந்த லோட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். Therefore, the load is distributed along one way. இந்த sketchல small ly and small lx போட்டுக்கும். That is, small l means effective span length. ly by lx கான ரேஷியோவை clear span யூஸ் பண்ணியும் கால்குலேட் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் effective span யூஸ் பண்ணியும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். Simply supported 1-way ஸ்லாபுக்கான reinforcement rods எப்படி ப்ரொவைட் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். Simply supported 1-way ஸ்லாபில் ஆப்போசிட் 2 எட்ஜஸில் மட்டும்தான் சப்போர்ட்ஸ் இருக்குது. இந்த சப்போர்ட்ஸ் வந்து எப்போவுமே லாங்கஸ்ட் ஸ்பேனுக்கான எட்ஜஸில் தான் இருக்கும். ஸோ லோட்ஸ் வந்து அந்த 2 சப்போர்ட்ஸுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால மெயின் ராட்ஸ் ஆர் ப்ரொவைடட் அலாங் ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன், அதாவது எல்எக்ஸ் டைரக்ஷனில் தான் மெயின் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கணும். மெயின் ராட்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், தட் இஸ் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் டிஸ்ட்ரிபியூட்டர் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ராட்ஸ் வந்து மெயின் ராட்ஸை அதனுடைய பொசிஷனில் வைக்கிறதுக்காக வேண்டியும் டெம்பரேச்சர் வேரியேஷனால் உருவாகக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்கேஜ் கிராக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டியும் ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கு. நார்மலாக ஸ்லாப் டிசைனில் 1 மீட்டர் லென்த் அண்ட் 1 மீட்டர் பிரெத் உள்ள ஒரு பீஸை தான் கன்சிடர் பண்ணி டிசைன் பண்ணுவோம். தென் அந்த வேல்யூவை தான் ஃபுல் ஸ்பேன் லென்த்துக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இப்போ இந்த ராட் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் ராட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கன்சிடர் பண்ணும்போது மெயின் ராட்ஸ் எப்போவுமே பாட்டம் சைடில் தான் இருக்கும். சின்ஸ் பாட்டமில் தான் டென்ஷன் ஜோன் இருக்குது. சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாபாக இருக்கிறதுனால மிட் ஸ்பேனில் மேக்ஸிமம் பெண்டி மூமெண்ட், சாகி மூமெண்ட் ஆனதுனால பாட்டமில் தான் டென்ஷன் ஜோன். ஸோ மெயின் ராட்ஸ் தான் பாட்டம் சைடில் இருக்கணும். நமக்கு தெரியும் எல்எக்ஸ் டைரக்ஷனில் தான் மெயின் ராட்ஸ் இருக்குது. இந்த ஸ்கெட்சை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா மெயின் ராட்ஸ் அலாங் எல்எக்ஸ் டைரக்ஷன் அதுதான் பாட்டமில் இருக்குது. அதுக்கு மேலே தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ராட்ஸ் பாயிண்ட்ஸாக தெரியுது. சேம் வைஸ் அலாங் எல்ஒய் கன்சிடர் பண்ணும்போது மெயின் ராட்ஸ் டாட்டட்ல இருக்குது, அதுதான் நம்ம பாட்டமில் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து கேண்டிலிவர் ஸ்லாப். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து சன்ஷேட் தான். தட் இஸ் லிண்டல் பீம் இருக்குது, அதுலேருந்து ப்ரொஜெக்ட் ஆகக்கூடிய அந்த சன்ஷேட் தான் கேண்டிலிவர் ஸ்லாப். அதனுடைய ப்ரொஜெக்ஷன் தான் ஷார்ட்டஸ்ட் ஸ்பேனாக இருக்குது அண்ட் அதனுடைய லென்த் வந்து லாங்கஸ்ட் ஸ்பேன். கேண்டிலிவர் ஸ்லாபில் மெயின் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த டைரக்ஷன் வந்து அதனுடைய ப்ரொஜெக்ஷன் லென்த் தான். தட் இஸ் எல்எக்ஸ் டைரக்ஷனில் மெயின் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் தான், அதாவது லென்த் வைஸ் டைரக்ஷனில் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கேண்டிலிவர் ஸ்லாப் ஆனதுனால ஹாகி மூமெண்ட் தான். ஹாகி மூமெண்ட் மீன்ஸ் டாப்பில் டென்ஷன் ஜோன், பாட்டமில் கம்ப்ரெஷன் ஜோன். மெயின் ராட்ஸ் எப்போவுமே டென்ஷன் ஜோனுக்கு நியர்பையாக தான் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ கேண்டிலிவர் ஸ்லாபில் மெயின் ராட்ஸுக்கு பிலோவில் தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். மெயின் ராட்ஸை எக்ஸ் டைரக்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறதுனால ஏஎஸ்டிஎக்ஸ்னு நம்ம டினோட் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ கேண்டிலிவர் ஸ்லாபில் மேக்ஸிமம் பெண்டி மூமெண்ட் சப்போர்ட்டில் இருக்குது, ஃப்ரீ எண்டில் பெண்டி மூமெண்ட் 0வாக இருக்குது. ஸோ மெயின் ராட்ஸில் ஆல்டர்னேட் ராட்ஸை ஃப்ரீ எண்டில் நம்ம கட்டைல் பண்ணிக்கலாம். This is for economical purpose.
நெக்ஸ்ட் ஒன் வந்து கண்டினியூஸ் ஒன் வே ஸ்லாப். தட் இஸ் ஸ்லாப் வந்து ஒன் சைடில் மட்டும்தான் கண்டினியூ ஆகிருக்கும். தட் இஸ் ஒரு டைரக்ஷனில் மட்டும் இந்த ஸ்லாப் கண்டினியூஸாக இருக்கும். இன் பிட்வீன் பீம்ஸ் வரும். திஸ் இஸ் கண்டினியூஸ் ஒன் வே ஸ்லாப். இதுக்கான ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷேடட் போர்ஷன் வந்து பீம்ஸ். கண்டினியூஸ் ஒன் வே ஸ்லாப்லையும் ஷார்ட்டஸ்ட் ஸ்பான் தட் இஸ் எல்எக்ஸ் டைரக்ஷனில் தான் மெயின் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏஎஸ்டிஎக்ஸ் சொல்லக்கூடிய மெயின் ராட்ஸ் எல்லாமே பாட்டம் சைடில் தான் இருக்கும். அதில் ஆல்டர்னேட் ராட்ஸ் தட் இஸ் ஒன்று விட்ட ராடுகள் வந்து சப்போர்ட்டில் நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் இருக்கிறதுனால கிராங்க் பண்ணி தட் இஸ் பெண்ட் பண்ணி இந்த சப்போர்ட் போர்ஷனில் டாப்பில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்பேனில் வரும்போது அகைன் டவுன்வர்டாக பெண்ட் பண்ணி அதனுடைய பாட்டம் சைடில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. தென் அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் தட் இஸ் லாங்கர் ஸ்பேன் டைரக்ஷனில் டிஸ்ட்ரிபியூட்டர் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் எஃபெக்டிவ் ஸ்பேன் லென்த். இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 17 இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு படித்தோம். அதே ஆன்சர் தான். ஸோ தியரி கொஸ்டினில் கேட்கும்போது இது அப்படியே எடுத்து எழுதுனா போதும். தட் இஸ் கோட் புக் பேஜ் நம்பர் 17ல் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆர் ஸ்லாப் இந்த ஹெட்டிங் கீழே இருக்குது. கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் த எஃபெக்டிவ் டெப்த் ஆஃப் ஸ்லாப் ஆர் சென்டர் டு சென்டர் ஆஃப் சப்போர்ட்ஸ் விச் எவர் இஸ் லெஸ். ரெண்டு வேல்யூவில் எது லெஸ் வேல்யூ அதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். தட் இஸ் கேபிட்டல் எல் பிளஸ் டி ஆர் கேபிட்டல் எல் பிளஸ் விட்த் ஆஃப் சப்போர்ட். அந்த ரெண்டு வேல்யூவும் கால்குலேட் பண்ணி அதில் எது ஸ்மால் வேல்யூ அதுதான் எஃபெக்டிவ் ஸ்பேன். சப்போஸ் கேண்டிலிவர் ஸ்லாபுக்கான எஃபெக்டிவ் ஸ்பேன் லென்த் கேட்கும்போது இந்த லாஸ்ட் பேராகிராஃப் இதை எழுதிக்கலாம். கண்டினியூஸ் ஸ்லாபுக்கான எஃபெக்டிவ் ஸ்பேனுக்கு செகண்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் லோட்ஸ் டெட் லோட் அண்ட் இம்போஸ் லோட் ஆன் ஃப்ளோர் ஆர் ரூஃப் ஸ்லாப் அண்ட் ஸ்டேர்ஸ். இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 69ல் இருக்குது. தட் இஸ் இம்போஸ்டு ஃப்ளோர் லோட்ஸ் ஃபார் டிஃபரெண்ட் ஆக்குபென்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆக்குபென்சி கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ரெசிடென்ஷியல் பில்டிங், எஜுகேஷனல் பில்டிங், இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங், அசம்பிளி பில்டிங், இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் பில்டிங்க்கும் அதனுடைய இம்போஸ் லோடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நாம் எடுத்துக்கலாம். அண்ட் அகைன் இம்போஸ் லோட்ஸ் ஆன் வேரியஸ் ரூஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. டைப் ஆஃப் ரூஃப் தட் இஸ் ஆசஸ் ப்ரொவைடட், ஆசஸ் நாட் ப்ரொவைடட். இந்த கிளாசிஃபிகேஷனில் ஃபார் ஃப்ளாட் ரூஃப் தென் ஸ்லோப் ரூஃப் இதுக்கெல்லாமே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூவை இம்போஸ் லோட நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இதுலேயுமே ஸ்டேர் கேசஸ்க்கான லோட்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இதுக்கான வேல்யூ கோட் புக் பேஜ் நம்பர் 39ல் இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 39ல் மேக்ஸிமம் டயமீட்டர் உள்ள ஹெட்டிங்கில் த டயமீட்டர் ஆஃப் ரீஎன்ஃபோர்சிங் பார்ஸ் ஷால் நாட் எக்ஸீட் 1/8 ஆஃப் த டோட்டல் திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப். தட் இஸ் டோட்டல் திக்னஸ் வேல்யூவை டிவைட் பை 8 போட்டு கால்குலேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூவை விட டயமீட்டர் ஆஃப் மெயின் ராட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் மினிமம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தட் இஸ் ஏரியா ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். சேம் பேஜில் தான் மினிமம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது த மைல் ஸ்டீல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் எய்தர் டைரக்ஷன் இன் ஸ்லாப்ஸ் ஷால் நாட் பி லெஸ் தேன் 0.15% ஆஃப் த டோட்டல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அதாவது மைல் ஸ்டீல் ராட் ப்ரொவைட் பண்ணியிருக்கும் போது 0.15% ஆஃப் த டோட்டல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. And however this value can be reduced to 0.12% when high strength deformed bars அதாவது FE 415 and FE 500 யூஸ் பண்ணும்போது 0.12% of the cross section நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். மைல் ஸ்டீல் ராட்ஸ் அதாவது FE 250 அந்த கிரேடில் இருக்கக்கூடிய ராட்ஸை ப்ரொவைட் பண்ணும்போது மினிமம் ஏரியா வந்து 0.15% of the cross section. சேம் வைஸ் டிஃபார்ம்டு பார்ஸ் அதாவது FE 415 and FE 500 ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது மினிமம் ஏரியா ஆஃப் ஸ்டீல் இஸ் ஈக்குவல் டு 0.12% ஆஃப் த கிராஸ் செக்ஷன். அண்ட் தென் மேக்ஸிமம் ஸ்பேசிங் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 36ல் இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 36ல் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்லாபுக்கான ஹெட்டிங் இருக்குது. அதில் A பாயிண்ட் வந்து மெயின் ராட்ஸ்க்கானது, B பாயிண்ட் செகண்டரி ராட்ஸ் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் ராட்ஸ்க்கானது. மெயின் ராட்ஸை நம்ம பிரைமரி ராட்ஸ்னு சொல்லிக்கலாம். இப்போ A பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the horizontal distance between the parallel main reinforcement bars shall not be more than 3 times the effective depth, that is 3 into D of solid slab or 300 mm whichever is smaller. 3D and 300 ரெண்டு வேல்யூலையும் ஸ்மால் வேல்யூ தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சேம் வைஸ் the horizontal distance between parallel reinforcement bars provided against shrinkage and temperature distributors பற்றி தான் சொல்லியிருக்காங்க. shall not be more than 5 times the effective depth அதாவது 5 into D of a solid slab or 450 mm whichever is smaller. 5D or 450 இந்த ரெண்டுலேயும் ஸ்மால் வேல்யூ தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதாவது மெயின் reinforcement ராட்ஸ் மீன்ஸ் 3D or 300 mm whichever is smaller. செகண்டரி reinforcement மீன்ஸ் 5D or 450 mm whichever is smaller. இப்போ ஸ்பேசிங்க்கான ஆன்சர் கேட்டாங்கன்னா இந்த பேராகிராஃபை அப்படியே நீங்கள் எழுதினா போதும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கவர் ரெக்குயர்மெண்ட் டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 37ல் இருக்குது. பீம்ஸ் அண்ட் ஸ்லாப்ஸ்க்கான வேல்யூஸ் எல்லாமே இந்த டேபிளில் இருக்குது. மினிமம் கவர் ஃபார் ஸ்லாப் வந்து 20 mm தான்.
ஹெட்டிங் வைஸாக தியரியில் கேட்டாங்கன்னா டேபிளை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. எம்சிக்யூ கொஸ்டின்ஸில் இதுக்கான வேல்யூஸ் கேட்டாங்கன்னா இதை ரெஃபர் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டிஃப்னஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ். தட் இஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டிஃப்னஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் டெப்த் ஆஃப் ஸ்லாப் தான். டோட்டல் டெப்த் ஆஃப் ஸ்லாப் தான் திக்னஸ் ஆஃப் ஸ்லாப். இந்த டெப்த் ஆஃப் ஸ்லாபை சூஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்ட்ரென்த் கண்டிஷன் அண்ட் ஸ்டிஃப்னஸ் கண்டிஷன்ஸையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸ்ட்ரென்த் தட் இஸ் எக்ஸ்டர்னல் லோட்னால உருவாகக்கூடிய பெண்டிங் மூமெண்ட்டை தாங்குறாப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு எவ்வளோ டெப்த் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு உள்ளதும், அண்ட் ஸ்டிஃப்னஸ் தட் இஸ் டிஃப்ளெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டெப்த் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு உள்ளதையும் பார்க்கலாம். டோட்டல் டெப்த் ஆஃப் ஸ்லாப் தான் திக்னஸ் ஆஃப் ஸ்லாப். ஸ்ட்ரென்த் கண்டிஷன் அண்ட் ஸ்டிஃப்னஸ் கண்டிஷன்ஸ் ரெண்டையுமே அப்ளை பண்ணி தான் இந்த டெப்த் ஆஃப் ஸ்லாப் கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரென்த் ரெக்குவயர்மெண்ட். பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணி டிபெண்ட் ஆன் த பெண்டிங் மூமெண்ட் நம்ம டி கால்குலேட் பண்ண போகிறோம். தட் இஸ் டி ரிக்வயர்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் டிவைட் பை QU இன்டூ பி. இந்த ஃபார்முலா வந்து பேலன்ஸ் செக்ஷனுக்கான மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலாலேருந்து தான் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்முலாவை ரெஃபர் பண்ணணும்னா கோட் புக் பேஜ் நம்பர் 65ல டிசைன் கான்ஸ்டன்ட்ஸ்க்கான டேபிளை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு QU இன்டூ BD ஸ்கொயர். இந்த ஃபார்முலாலேருந்து டியை கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா கிடைக்கும். தட் இஸ் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு பதில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டிஃப்னஸ் ரெக்குவயர்மெண்ட். தட் இஸ் டு கண்ட்ரோல் த டிஃப்ளெக்ஷன் தான். இதுக்கான வேல்யூஸ் கோட் புக் பேஜ் நம்பர் 20ல இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 20ல பேசிக் வேல்யூஸ் ஆஃப் ஸ்பான் டு எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோஸ் ஃபார் ஸ்பான்ஸ் அப் டு 10 மீட்டர். ஸ்பான்லேருந்து 10 மீட்டருக்கு பிலோவில் இருக்கும்போது இந்த ஸ்பான் டு டெப்த் ரேஷியோவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார் கேண்டிலிவருக்கு 7, சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு 20 அண்ட் கண்டினியூஸ்க்கு 26 அண்ட் அபவ் 10 மீட்டர்ஸ்க்கு சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது தேவைப்படும் போது நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மினிமம் டெப்த் டி அந்த ஃபார்முலாவில் இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். தட் இஸ் டெப்த் ஆஃப் டி ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாபுக்கு ஸ்பான் டிவைட் பை 20 அண்ட் கேண்டிலிவர் ஸ்லாபுக்கு ஸ்பான் டிவைட் பை 7. தட் இஸ் கோட் புக் பேஜ் நம்பர் 20ல பேசிக் வேல்யூஸ் ஆஃப் ஸ்பான் டு எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோ பார்த்தோம். சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாபுக்கு ஸ்பான் டிவைட் பை டி ஈக்குவல் டு 20. தென் டி கால்குலேட் பண்ணோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் ஸ்பான் டிவைட் பை 20 ஈக்குவல் டு டி. தட் இஸ் ஸ்பான் டிவைட் பை 20. சேம் வைஸ் கேண்டிலிவர் ஸ்லாபுக்கான பேசிக் வேல்யூஸ் ஸ்பான் டிவைட் பை எஃபெக்டிவ் டெப்த் டி இஸ் ஈக்குவல் டு 7 அந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. தென் டி கால்குலேட் பண்ணோம்னா ஸ்பான் டிவைட் பை 7 இஸ் ஈக்குவல் டு டி. தட் இஸ் ஸ்பான் டிவைட் பை 7. இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா 1 மார்க் கொஸ்டின் அண்ட் 2 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இதோட இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் சாப்டர் 4.2க்கான இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.